ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஐ பற்றி ஜெனூனான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா? என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்பிஐ பற்றி ஜெனூனான விஷயங்கள் மட்டும்தான் நம்மளோட சேனலில் வரும். எஸ்பிஐயில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எஸ்பிஐ பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேவா? வீட்டில் இருந்துகிட்டே ஒரு நல்ல இன்கம் எடுக்க முடியும் உங்கள் ஃப்ரீ டைமில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் உள்ள வீடியோவில் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எஸ்பிஓவில் டாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லித்தர போகிறேன். இது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகேவா? இது மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள். இதே மாதிரி தான் பண்ணணும். இதை நீங்கள் தப்பாக பண்ணீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு தான் ப்ராப்ளம் வர்றது மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எஸ்பிஓ அப்படிங்கிறதுல ஜெனுனான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். நம்ம தப்பான ஒரு விஷயத்த நம்ம கொடுக்கக்கூடாது. ஜென்யூன் ரிவ்யூ பண்ணுறோம்ல, அதில் ஒரு ஜென்யூன் ரிவ்யூ அதுலேயே பாருங்கள், ஜென்யூன் ரிவ்யூன்னு இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணியிருந்தால் நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்லுங்கள். அதை எப்படி பண்ணணும் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் இருக்குது. அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களோட ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். வெல்கம் டு எஸ்பிஓ போர்ட்டல் அப்படின்ட்டு இருக்கும். இப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சாரோட வீடியோ இருக்கும். அது ப்ளே ஆகிட்டுருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் அப்படியே கீழே வாங்க. இங்கே பாருங்கள், இந்த லிங்க்குள்ளாரெல்லாம் போய் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணாதீங்க, போய் ஜாயின் பண்ணிக்கிங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறமேலு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதுல்ல, இதை டச் பண்ணுங்கள். சர்வே அண்ட் ஒப்பீனியன் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதுல்ல, அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இந்த லிங்க்குள்ளார யாரும் போய் ஜாயின் பண்ணலையோ அவங்கெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இங்கே பாருங்கள், கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கீழே வரும். இதெல்லாம் யார் படித்து பார்க்கலையோ இதெல்லாம் போய் படித்து பார்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. கிளிக் ஹேர்ன்னு இருக்குல்ல, இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் வரும். ஜான்சன்ஸ் பேபி பவுட்ரு அப்படின்னு இருக்குல்ல, 200 கிராம், இதை பார்த்துக்குங்க. இப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிக்சர் இருக்கும். கீழே அப்படியே போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே பை நவ் கெட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு இருக்குல்ல, பை நவ் அப்படிங்கிறத டச் பண்ணுங்கள். பை நவ் அப்படிங்கிறத டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பை மோட் ஆப்புக்குள்ளார போகும். இங்கே பாருங்கள், கீழே போனீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டு எவ்வளோ ப்ரைஸோ அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 230 ரூபா. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கிட்டு வெளியில் வர பட்டனை அம்மிக்கு வெளில வந்துடுங்க. இங்கே பேஜ் இருக்குல்ல, பேஜை பார்த்துக்குங்க. இந்த பேஜை கிளியர் பண்ணாமல் பார்த்துக்குங்க. டாஸ்க்கு முடிஞ்சோன்னே கிளியர் பண்ணிக்கோங்க. கிளிக்கர்னு தானே நீங்கள் உள்ளே வந்தோம். கிளிக்கர் பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் போனீங்க அப்படின்னா டாஸ்க்கு சப்மிஷன் இருக்குல்ல, இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் போகும். ஓகேவா? கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். கோ டு அப்படின்ட்டு இருக்குல்ல, கோ டு அப்படிங்கிறத கொடுங்க. இங்கே வீடியோ ஓடும். இங்கே பாருங்கள், வீடியோ ஓடும். 2 நிமிஷத்துக்கு வீடியோ ஓடும். அதை நம்ம கவனிக்கணும். பார்த்துட்டு நம்ம டாஸ்க்கு சப்மிஷன்னு வரும். ஓகேவா? அதை போய் பார்க்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள், இங்கே வந்துடும் பாருங்கள். இங்கே வந்துடும் பாருங்கள், சர்வே அண்டு ஒப்பீனியன் டாஸ்க் அப்படின்னு இங்கே 0 காட்டிருச்சு அப்படின்னு இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போங்க. உள்ளே போனால் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? உள்ளே போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் அதை நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஓகேவா?
இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கோம், உங்கள் நேமும் ஸ்டாஃப் ஐடி இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு ஜான்சன்ஸ் பேபி பவுட்ரு படி இருக்குதுல்ல, இந்த நம்ம பார்த்த டாஸ்கோட நேமும் இதுவும் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்குங்க. அது ரெண்டும் சேமாக இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து ஆன்சர் கொடுங்க. இப்போ வந்து ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் த பர்ச்சேசிங் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்குது. இப்போ வந்து இந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குதா அப்படின்னு கேட்குது. நான் வந்து எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து எஸ்ஸு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நோவே கொடுத்துக்குங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? இப்போ வந்து இதை வந்து யூஸ்வலி where do you usually purchasing this type of product ஜான்சன்ஸ் பேபி பவுட்ரு எது மாதிரியான இடத்துல பர்ச்சேஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு கேட்குறாங்க. லோக்கல் ஸ்டோரா, ஆன்லைன் ஷாப்பிங்கா, நாட் பையிங்கா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து லோக்கல் ஸ்டோர்னே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? லோக்கல் ஸ்டோர்னே கொடுத்துக்கிறேன். வாட் இஸ் த கரண்ட் ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் திஸ் ப்ராடக்ட் ஜான்சன்ஸ் பேபி பவுடர் இன் திஸ் பை மோட் ஆப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன கரண்ட் ப்ரைஸுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து எவ்வளோ பார்த்தோம், 230 ரூபா பார்த்தோம். 230 ரூபா அதை கொடுத்துக்கலாம். அப்புறமேலு உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண நீங்கள் விருப்பப்படுறீங்களா அப்படின்னு கேட்டுருக்காங்க. நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? அப்புறமேலு இந்த ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தால் மட்டும், இதுதான் முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தால் மட்டும் வந்து எஸ்ஸு கொடுங்க. யூஸ் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து வந்து நோவே கொடுத்துருங்க. யூஸ் பண்ணலைன்னா நோ கொடுத்துருங்க. யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ்ஸு கொடுங்க. ஏன்னா வந்து இப்போ இது ஜென்யூன் ரிவ்யூ. இப்போ வந்து ஜென்யூன் ரிவ்யூவில் வந்து நம்ம வந்து ஜென்யூனான விஷயத்தை மட்டும்தான் சொல்ல முடியும். அப்போ தான் வந்து இப்போ வந்து எஸ்பிஓக்கு வந்து நம்ம நேர்மையாக இருந்து அவங்களோட வேலையை நம்ம செஞ்சு கொடுத்தா தான் மற்ற கம்பெனிகள்கிட்ட இந்த கம்பெனிகிட்டே போய் அவங்க இப்போ இதை சப்மிட் பண்ணும்போது அடுத்த ப்ராஜெக்ட் வந்து அவங்களுக்கும் கொடுப்பாங்க, நமக்கும் வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆகும். அதனால நான் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, ஜென்யூனான ரிவ்யூ மட்டும் கொடுங்க, தப்பான ரிவ்யூ கொடுக்காதீங்க. ஓகேவா? நான் வந்து எஸ்ஸு கொடுத்துக்கிறேன். நான் அப்புறமேலு இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணியிருக்கீங்கள, அதனால தான் எஸ்ஸு கொடுத்துருக்கீங்களே, உங்களுக்கு என்ன ரேட்டிங் கொடுக்கலான்னு தெரியும்ல மனசுக்கு, அந்த ரேட்டிங்கை நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. நான் 4ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த ப்ராடக்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும்ல, இது எப்படி அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியும். அதை வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்கே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்குங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். இங்கே பாருங்கள். அப்புறமேலே இப்படி தான் காட்டும். இங்கே பாருங்கள், நான் வந்து என்னோடய டாஸ்க் ரேட்டிங் பாருங்கள். நான் வந்து ஜென்யூனாக தான் எல்லாமே கொடுப்பேன். நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எஸ்ன்னு கொடுப்பேன், இல்லாட்டி நோன்னு கொடுத்து தான் எல்லாமே சப்மிட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். அதனால் இதை மட்டும் இங்கே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமேலு டாஸ்க் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற இடத்துல போய் சர்வே அண்டு ஒப்பீனியன் அதை வந்து டச் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இங்கேயும் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்குங்க ஒரு தடவை. பே அவுட் ஹிஸ்ட்ரிலையும் போய் பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஏன்னா வந்து உங்களுக்கு சில சமயம் நமக்கு அமௌண்ட் ஆட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அதனால நான் சொல்கிறேன், இதெல்லாம் போய் பார்த்துக்குங்க. இன்றைக்கி என்ன டேட்டு? 28. இங்கே பாருங்கள், 28. நான் வந்து கண்டென்ட் ரிவ்யூ டாஸ்க்கு பண்ணியிருக்கேன், மீடியா பூஸ்டர் டாஸ்க்கு பண்ணியிருக்கேன், கண்டென்ட் ரிவ்யூ 3 தடவை பண்ணமுடில, கண்டென்ட் ரிவ்யூ 2 தடவை பண்ணிட்டேன். ஓகேவா? இதே மாதிரி டாஸ்க்கு பண்ணுறத கரெக்டாக பார்த்துக்குங்க. அமௌண்ட் ஆட் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. எல்லாமே பார்த்துட்டு அப்புறமேலும் உங்கள் டேஷ்போர்டை போய் பாருங்கள். டேஷ்போர்டில் உங்களுக்கு கரெக்டாக இருக்குதா, அமௌண்ட்டு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு போய் பார்த்துக்குங்க. இருங்க, எனக்கு ஹேங் ஆகுது. இங்கே பாருங்கள், எனக்கு அமௌண்ட்டு வந்து எவ்வளோ இருக்குதுங்கிறதையும் நான் காமிச்சிட்டேன். ஓகேவா? இது மாதிரி தான் பண்ணணும். நீங்கள் வந்து ஏனோ தானோன்னு வந்து எஸ்பிஓட டாஸ்க்கை பண்ணாதீங்க. அப்புறம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு தான் வந்து ப்ராப்ளம் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட்டில் ஏதாச்சும் டவுட்டுன்னா கேளுமா, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். தேங்க்யூ.